வெஸ்ட் பேங்க் பிரதேசத்தில் ஏற்பட்டிருக்கக்கூடிய உச்சகட்ட பதற்றம், கைக்கூலி அப்பாஸினுடைய முடிவுகளும் இதனால் ஏற்பட போகும் விளைவுகளும், ஐரோப்பிய ஒன்றியம் சிரியாவின் புதிய அரசுக்கு வழங்கியிருக்கக்கூடிய செய்தி, 17க்கும் அதிகமான STS பயங்கரவாதிகளை அழித்த சிரியாவின் முன்னாள் அரசை இராணுவத்தினர், 50% இலாபத்தினை கேட்ட சிரியாவின் புதிய அரசு. நேற்றிரவு இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு போர் அமைச்சரவையில் விசேட கலந்துரையாடல்கள் மேற்கொள்ளப்பட்டிருந்தன. இதன்போது நெட்டன்யாகுவின் தலைமையில் சில முக்கியமான தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டிருந்தன. அதாவது கோலன் குன்று பிரதேசங்களில் மேற்கொள்ளப்பட்டிருக்கக்கூடிய ஆக்கிரமிப்பானது நிரந்தரமானது என்றும், இந்த ஆக்கிரமிப்பானது சட்டப்பூர்வமானது என்றும், சர்வதேச சட்டங்களுக்கு அமைவாகவும் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பின் தற்காப்பு நடவடிக்கைகளுக்கு அமைவாகவும் கோலன் குன்று பிரதேசத்தினை முழுமையாக ஆக்கிரமித்து அங்கே இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு குடியேற்றங்களை அமைப்பதற்கான தீர்மானத்தினையே குறித்த போர் அமைச்சரவையில் மேற்கொள்ளப்பட்டுள்ளது. இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பின் சட்டம் இயற்றுபவர்களும் நெட்டன்யாகுவுக்கு முழுமையான ஆதரவை வழங்கியுள்ளார்கள். கோலன் குன்று பிரதேசத்தினூடாக தரைவழி தாக்குதல்களை மேற்கொண்டு சிரியாவின் தெற்கு பிரதேசத்தை முழுமையாக கைப்பற்றிக் கொள்வதில் எந்தவிதமான சட்டவிரோத பிரச்சனைகளும் இல்லை என்பதனை இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பின் சட்ட இயற்றுநர்கள் குறிப்பிட்டுள்ளார்கள். அது மட்டுமல்லாமல் விரிவாக்க பிரதேசங்களை முழுமையாக இணைத்துக் கொள்வதற்கான புதிய சட்ட திட்டங்களையும் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பின் போர் அமைச்சரவையில் முன்வைத்திருப்பதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது. இதைத் தொடர்ந்து நெட்டன்யாகு நேற்றிரவு ஊடகங்களிடம் இவ்வாறு தெரிவித்திருந்தார். மத்திய கிழக்கு பிராந்தியத்தினை மாற்றி அமைப்பதில் நாங்கள் வெற்றி பெற்று வருகின்றோம். இந்த வெற்றியினுடைய அடுத்த கட்டமாகவே கோலன் குன்று பிரதேசத்தினுடைய விரிவாக்க தாக்குதல்களும் அமைந்துள்ளன. கோலன் குன்று பிரதேசத்தினை வலுப்படுத்தி விரிவாக்குவது இஸ்ரேலுக்கு மிகப்பெரிய வலுவை சேர்க்கப் போகின்றது. மேலும் இஸ்ரேலிய அரசினுடைய பலமும் பல மடங்கு அதிகரிக்கப்படுகின்றது. இந்நேரத்திலே நாங்கள் எடுத்திருக்கக்கூடிய இந்த நடவடிக்கைகள் அனைத்தும் மிக முக்கியமானதாகும். எனவே நாங்கள் தொடர்ந்தும் கோலன் குன்று பிரதேசங்களை விரிவாக்குவதற்கான வேலை திட்டங்களை முன்னெடுத்து வருகின்றோம். எங்களுடைய விரிவாக்கத்திற்கு பிறகு குறித்த பிரதேசங்களை நாங்கள் செழிப்பாக மாற்றுவோம். அத்தோடு இவை அனைத்தும் எங்களுக்கு கடவுளினால் வழங்கப்பட்டிருக்கக்கூடிய வரங்களாகும் என நெட்டன்யாகு குறித்த ஊடக சந்திப்பிலே தெரிவித்திருந்தார். அடுத்து இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு கோலன் குன்று பிரதேசத்தினூடாக தரைவழி தாக்குதல்களை வீரியப்படுத்தி சிரியாவினுடைய மிக முக்கியமான தெற்கு பிரதேசங்களான தாரா மற்றும் சுவைதா பிரதேசங்களை முழுமையாக கைப்பற்றி அங்கிருக்கக்கூடிய மக்களுக்கு இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு குடியுரிமையையும் வழங்கி மேலும் குறித்த பகுதிகளில் இருக்கக்கூடிய மூலோபாய பிரதேசங்களில் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு குடியேற்றங்களையும் மேற்கொள்வதற்காக ஆரம்ப கட்ட நிதி ஒதுக்கீடாக $40 மில்லியன் ஒதுக்கப்பட்டுள்ளது. நேற்றைய போர் அமைச்சரவையிலேயே இந்த நிதி ஒதுக்கீடு மேற்கொள்ளப்பட்டுள்ளது. இதைத் தொடர்ந்து இன்று காலை சிரியாவின் தாரா மற்றும் சுவைதா பிரதேசங்களிலே இருக்கக்கூடிய பழங்குடி மக்களுடைய தலைவர்கள் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு தலைமைகளை சந்தித்து கலந்துரையாடல்களை மேற்கொண்டுள்ளார்கள். இவர்கள் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு ராணுவத்தினுடைய பாதுகாப்போடு சுவைதா மற்றும் தாரா பிரதேசங்களில் இருந்து கோலன் குன்று பிரதேசங்களுக்கு சென்றுள்ளார்கள். அங்கிருக்கக்கூடிய இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு ராணுவ தளங்களிலேயே இந்த கலந்துரையாடல்கள் மேற்கொள்ளப்பட்டுள்ளன. இதன்போது குறித்த பழங்குடி மக்கள் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்புடன் ஒன்றிணைவதற்கு தயாராக இருப்பதாகவும் தெரிவித்துள்ளார்கள். ஏற்கனவே தெற்கு சிரியா பிரதேசத்திலே இருக்கக்கூடிய ரூஸ் இனத்தவர்களும் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்புடன் இணைவதற்கு ஒப்புக்கொண்டிருந்தார்கள். தற்போது மேலதிகமாக இருக்கக்கூடிய இன்னும் ஏனைய பழங்குடி மக்களும் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்புடன் ஒன்றிணைவதற்கு ஒப்புக்கொண்டுள்ளார்கள். அது மட்டுமல்லாமல் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்புடன் இணைந்து கொள்ளக்கூடிய இந்த பழங்குடி மக்களுக்கும் ரூஸ் இனத்தவர்களுக்கும் அவர்களுடைய பொருளாதாரத்தை வளப்படுத்துவதற்கான எல்லா விதமான பண உதவிகளையும் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு வழங்குவதற்கு திட்டமிட்டிருப்பதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது. மேலும் இவர்களுக்கு பொருளாதார ரீதியில் நிதிகளை வழங்குவதற்காக இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு போர் அமைச்சரவையில் முன்மொழிவுகளும் முன்வைக்கப்பட்டுள்ளன. அத்தோடு ஆக்கிரமிக்கப்பட்ட கோலன் குன்று பிரதேசங்கள் சிரியாவுக்கு சொந்தமான பிரதேசம் என்றும் அந்த பிரதேசங்களை இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு சிரியாவிடமே ஒப்படைத்து விட வேண்டும் என்றும் ஐநாவின் பாதுகாப்பு சபையில் தீர்மானங்களும் நிறைவேற்றப்பட்டுள்ளன. இருப்பினும் ஐநாவின் இந்த தீர்மானங்களை நெட்டன்யாகு ஏற்றுக்கொள்ளவில்லை. அதே போன்று கடந்த 2019ஆம் ஆண்டு டொனால்ட் ட்ரம்ப் ஜனாதிபதியாக இருக்கும் சந்தர்ப்பத்தில் ஐநாவின் தீர்மானத்தினை தூக்கி எறிந்துவிட்டு கோலன் குன்று பிரதேசங்களை இஸ்ரேலிய ஆக்கிரமிப்புடன் ஒன்றிணைப்பதற்கான புதிய சட்டத்திட்டங்களை இயற்றினார். அமெரிக்காவில் இதற்கான அனுமதியும் வழங்கப்பட்டது. இதற்கமைவாக டொனால்ட் ட்ரம்ப் கோலன் குன்று பிரதேசத்தினை 2019ஆம் ஆண்டு இஸ்ரேலிய ஆக்கிரமிப்புடன் உத்தியோகபூர்வமாக இணைத்தார். எனவே தற்போது வருகின்ற ஜனவரி 20ஆம் தேதி டொனால்ட் ட்ரம்ப் ஜனாதிபதியாக மீண்டும் பதவியேற்கப் போகின்றார். இவ்வாறு டொனால்ட் ட்ரம்ப் ஜனாதிபதியாக பதவியேற்று ஓரிரண்டு மாதங்களுக்குள் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு கைப்பற்றிக் கொள்ளப் போகின்ற சிரியாவின் தெற்கு பிரதேசமான தாரா பிரதேசத்தையும் டமஸ்கஸுக்கு அருகாமையில் இருக்கக்கூடிய அனைத்து பிரதேசங்களையும் இஸ்ரேலிய
ஆக்கிரமிப்புக்கு முழுமையாக வழங்குவதற்கான தீர்மானத்தினை டொனால்ட் ட்ரம்ப் மேற்கொள்வார் என எதிர்பார்க்கப்படுகின்றது. ஏற்கனவே இஸ்ரேலி ஆக்கிரமிப்பின் வரைபடமானது எனக்கு திருப்தி அளிக்கவில்லை, இஸ்ரேலி ஆக்கிரமிப்பின் வரைபடத்தை விரிவாக்க வேண்டும் என்று டொனால்ட் ட்ரம்ப் பல சந்தர்ப்பங்களில் குறிப்பிட்டிருந்தார். எனவே தற்போது இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு கைப்பற்றிக் கொள்ளப் போகின்ற சிரியாவுடைய தெற்கு பிரதேசங்களை இதற்கு பிறகு சிரியாவின் அரசாங்கத்தால் மீட்டெடுக்க முடியாத நிலைமை ஏற்பட்டுவிடும். டொனால்ட் ட்ரம்ப் குறித்த பிரதேசங்களையும் இஸ்ரேலி ஆக்கிரமிப்புக்கு சொந்தமான பிரதேசங்களாக உத்தியோகபூர்வமாகவே அறிவித்து விடுவார். எனவே இந்த நிலைமைகள் அனைத்தும் இஸ்ரேலி ஆக்கிரமிப்புக்கு சார்பாகவே அமைந்துள்ளன. அடுத்து இது ஒரு புறம் இருக்க, நாங்கள் இஸ்ரேலுடன் எந்த விதமான பிரச்சனைகளுக்கும் செல்ல விரும்பவில்லை, இஸ்ரேலுடனான முரண்பாட்டை நாங்கள் விரும்பவில்லை என எஸ்டிஎஸ் பயங்கரவாதிகளுடைய தலைவன் ஜோலானி தெரிவித்துள்ளார். இந்த விடயத்தினை அவர் 6 நாட்களுக்கு முன்பே ஸ்கை நியூஸிடம் தெரிவித்திருந்தார். ஆனால் அதிகளவான அரபு ஊடகங்கள் இந்த செய்திகளை முழுமையாக வெளியிட்டிருக்கவில்லை. இருப்பினும் தற்போது எஸ்டிஎஸ் பயங்கரவாதிகளுடைய தலைவன் ஜோலானி நாங்கள் இஸ்ரேலுடன் சண்டையிட விரும்பவில்லை என திரும்ப திரும்ப கூறுவதன் காரணத்தினால் அரபு ஊடகங்களும் இந்த செய்திகளை வெளியிடுவதற்கு ஆரம்பித்து விட்டன. அத்தோடு சிரியாவின் தற்போது இடைக்கால அரசானது ஐக்கிய நாடுகள் சபையிலே ஒரு முறைப்பாட்டொன்றையும் முன்வைத்துள்ளார்கள். இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு சிரியாவின் இறையாண்மையை மீறி வான்வழி தாக்குதல்களையும் தரைவழி தாக்குதல்களையும் மேற்கொள்கின்றது. சர்வதேச சட்டங்களை மீறி இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு சிரியாவுக்கு எதிரான தாக்குதல்களை மேற்கொள்கின்றது. எனவே இந்த தாக்குதல்களை இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு முழுமையாக தடுத்து நிறுத்துவதற்காக ஐக்கிய நாடுகள் சபை எல்லா விதமான வேலை திட்டங்களையும் மேற்கொள்ள வேண்டும் என சிரியாவின் இடைக்கால அரசானது ஐக்கிய நாடுகள் சபையிடம் கோரிக்கை விடுத்துள்ளது. அசாதின் ஆட்சியை வீழ்த்துவதற்கு படையெடுத்த இவர்கள் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பின் தாக்குதல்களை தடுத்து நிறுத்தாமல் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்புக்கு எதிராக படையெடுப்பை மேற்கொள்ளாமல் ஐநாவிடம் முறையிட்டிருப்பது வேடிக்கையான விடயமாகவே பார்க்கப்படுகின்றது. ஐநாவிடம் முறையிடுவதன் மூலமாக எதுவுமே நடக்கப் போவதில்லை. இருப்பினும் ஒரு சம்பிரதாயத்திற்காகவே இந்த முறைப்பாட்டை ஐநாவில் முன்வைத்துள்ளார்கள் என்பதனையும் எங்களுக்கு தெளிவாக புரிந்து கொள்ளலாம். அத்தோடு எஸ்டிஎஸ் பயங்கரவாதிகளின் ஊடக பிரிவை சேர்ந்த ஜியோ யாசர் மஹமூத் என்பவர் இவ்வாறு தெரிவித்துள்ளார். சிரியாவின் தெற்கு பிரதேசமான தாரா மற்றும் சுவைதா பிரதேசங்களிலே இருக்கக்கூடிய சிரியானுடைய மக்கள் சிரியாவின் புதிய அரசாங்கத்தினை விரும்பவில்லை. அவர்கள் எங்களை முழுமையாக ஏற்றுக்கொள்ளவும் இல்லை, அவர்கள் எங்களை நம்பவும் இல்லை. இதனால் அவர்கள் இஸ்ரேலி ஆக்கிரமிப்புடன் ஒன்றிணைவதற்கே விரும்புகின்றார்கள். மேலும் நாங்கள் அவர்களுடைய நிலைப்பாட்டை சிதைக்க விரும்பவில்லை என்றும் எஸ்டிஎஸ் பயங்கரவாதிகளுடைய ஊடக பிரிவை சேர்ந்த ஊடகவியலாளர் தெரிவித்துள்ளார். அதே போன்று இன்னும் சில எஸ்டிஎஸ் பயங்கரவாதிகளின் ஆதரவாளர்கள் ஊடகங்களிடம் இவ்வாறு கருத்துக்களை வெளியிட்டு வருகின்றார்கள். இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு சிரியாவின் 85% இராணுவ திறன்களை முழுமையாக அளித்துவிட்டது. வான் பாதுகாப்பு அமைப்புகளையும் போர் விமானங்களையும் ஏனைய ஆயுதங்களையும் முழுமையாக அளித்துவிட்டது. இப்படியான நிலைமையில் எங்களுக்கு எவ்வாறு இஸ்ரேலி ஆக்கிரமிப்புக்கு எதிராக தாக்குதல்களை மேற்கொள்ள முடியும் என ஊடகங்களிடம் கருத்துக்களை வெளியிட்டு வருகின்றார்கள். அதாவது இஸ்ரேலி ஆக்கிரமிப்பின் இந்த தாக்குதல்களை நியாயப்படுத்துவதற்காகவும் இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு குறித்த பிரதேசங்களை அவர்களுடன் இணைத்துக் கொள்ளப் போவதை நியாயப்படுத்துவதற்காகவும் இவ்வாறான கருத்துக்களையும் இவர்கள் வெளியிட்டு வருகின்றார்கள். அடுத்து நேற்றிரவு இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு ராணுவம் சிரியாவிலே 40க்கும் அதிகமான வான்வழி தாக்குதல்களை மேற்கொண்டிருந்தது. குறிப்பாக லட்டக்கியா, டோட்டஸ் ஆகிய பிரதேசங்களில் இருக்கக்கூடிய ஆயுத கிடங்குகளை இலக்கு வைத்து இந்த உச்ச வான்வழி தாக்குதல்கள் மேற்கொள்ளப்பட்டிருந்தன. டோட்டஸ் பிரதேசத்தில் இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு மேற்கொண்ட வான்வழி தாக்குதலினால் 3 ரிக்டர் அளவில் நிலநடுக்கம் ஏற்பட்டிருப்பதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது. அதாவது டோட்டஸ் பிரதேசத்தில் இருக்கக்கூடிய மிக முக்கியமான மிக ஆழமான ஆயுத கிடங்கு ஒன்றை இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு முழுமையாக அளித்துள்ளது. இதனால் தான் இந்த நில அதிர்வுகள் ஏற்பட்டிருப்பதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது. அத்தோடு குறித்த தாக்குதலின் மூலமாக டோட்டஸ் பிரதேசத்தில் இருக்கக்கூடிய பல வீடுகள் தீக்கிரையாக்கப்பட்டுள்ளன. 20க்கும் அதிகமான சிரியானுடைய பொதுமக்கள் கொல்லப்பட்டிருப்பதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது. மேலும் இவை தொடர்பான காணொளிகளை நான் டெலிகிராம் சேனலிலும் பதிவிட்டுள்ளேன். இதே போன்று இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு ராணுவம் கிழக்கு சிரியாவிலே இருக்கக்கூடிய டேரசோர் பிரதேசத்தின் மிக முக்கியமான விமான நிலையத்தினை இலக்கு வைத்தும் வான்வழி தாக்குதல்களை மேற்கொண்டிருந்தது. இந்த வான்வழி தாக்குதலினால் குறித்த விமான நிலையமானது முழுமையாக தரைமட்டமாக்கப்பட்டுள்ளது. அடுத்து இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு கோலன் குன்று பிரதேசத்தினூடாக மேற்கொள்ளக்கூடிய தரைவழி தாக்குதல்களை வேகப்படுத்தியுள்ளது. இதற்கமைவாக இன்று காலை கோலன் குன்றின் தெற்கு பிரதேசத்தினூடாக 4 மேலதிக படைகளையும் இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு களமிறக்கியுள்ளது. இதற்கமைவாக கோலன் குன்றின் வடக்கு, மத்திய பிரதேசம், தெற்கு பிரதேசம் என இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு உச்ச தரைவழி தாக்குதல்களை மேற்கொண்டு வருகின்றது. குறித்த வரைபடத்திலே இஸ்ரேலி ஆக்கிரமிப்பின் தரைவழி தாக்குதலுடைய வேகத்தினை உங்களுக்கு தெளிவாக அவதானிக்கலாம். அடுத்து சிரியாவின் பிரதிநிதித்துவத்தை மீட்டெடுப்பதற்காக நாங்கள் மேற்குலக நாடுகளுடன் அனைத்து விதமான கலந்துரையாடல்களை மேற்கொண்டு வருகின்றோம் என்றும் குறிப்பாக பிரித்தானியாவுடன் மிக முக்கியமான கலந்துரையாடல்களை மேற்கொண்டு வருகின்றோம் என்றும் எஸ்டிஎஸ் பயங்கரவாதிகளுடைய தலைவன் ஊடகங்களிடம் தெரிவித்திருந்தார். உண்மையில் பிரித்தானியா சிரியாவுக்கான ஆதரவை முழுமையாக வழங்கும். உக்ரைனுக்கு முழுமையான ஆதரவை வழங்கக்கூடிய பிரித்தானியா சிரியாவுக்கு முழுமையான ஆதரவை வழங்கும். அதே நேரம் இவற்றிற்கு ஈடாக பிரித்தானியா சிரியாவில் இருக்கக்கூடிய வளங்களை பெற்றுக் கொள்வார்கள். ஏற்கனவே சிரியாவில் இருக்கக்கூடிய வளங்களை அமெரிக்கா தன்னுடைய முழுமையான கட்டுப்பாட்டுக்கு கீழ் வைத்துக் கொண்டுள்ளது. இந்த சந்தர்ப்பத்திலே பிரித்தானியாவுடைய உதவியை நாடுவதன் மூலமாக பிரித்தானியாவும் சிரியாவின் ஏனைய வளங்களை தங்களுடைய கட்டுப்பாட்டுக்கு கீழால் மறைமுகமாக கொண்டு வந்து விடுவார்கள். எனவே சிரியாவின் புதிய அரசாங்கத்திற்கு இது ஒரு மிகப்பெரிய சவாலாகவே அமைந்துள்ளது. அத்தோடு சிரியா மீதான தடைகளை முழுமையாக நீக்குமாறு சிரியாவின் இடைக்கால அரசாங்கம் ஐரோப்பிய ஒன்றியத்திடம் கோரிக்கை விடுத்திருந்தது. எஸ்டிஎஸ் பயங்கரவாதிகள் மீதான தடைகளை நீக்குமாறும் ஏனைய பயங்கரவாத குழுக்கள் மீதான தடைகளை முழுமையாக நீக்குமாறும் சிரியா
சிரியா மீதான பொருளாதார தடைகளை முழுமையாக நீக்குமாறும் சிரியாவின் புதிய அரசானது ஐரோப்பிய ஒன்றியத்திடம் கோரிக்கை விடுத்திருந்தது. இதைத் தொடர்ந்து இன்றைய தினம் ஐரோப்பிய ஒன்றியம் இவ்வாறு தெரிவித்துள்ளது. சிரியாவினுடைய புதிய அரசானது சிறுபான்மை மக்களுடைய உரிமைகளை பாதுகாக்க வேண்டும். மத தீவிரவாதத்திற்கு எதிராக சிரியாவின் புதிய அரசாங்கம் செயற்பட வேண்டும். மேலும் பயங்கரவாதிகளையும் அந்த குழுக்களையும் முழுமையாக நீக்க வேண்டும். மத தீவிரவாதமும் பயங்கரவாதமும் இல்லாத ஒரு புதிய அரசு உருவாக்கப்படும் வரை நாங்கள் சிரியா மீது இருக்கக்கூடிய எந்த விதமான தடைகளையும் நீக்கப் போவதில்லை என ஐரோப்பிய ஒன்றிய தலைமைகள் தெரிவித்துள்ளார்கள். இது ஏற்கனவே எதிர்பார்க்கப்பட்ட விடயம்தான். சிரியாவுக்கு இருக்கக்கூடிய சவால்கள் தொடர்பாக முன்னைய காணொலிகளில் நான் தெளிவாக குறிப்பிட்டிருந்தேன். அடுத்து சிரியாவின் வடகிழக்கு பிரதேசத்தில் இருக்கக்கூடிய எண்ணெய் வளங்கள் அனைத்தும் முழுமையாக அமெரிக்காவின் கட்டுப்பாட்டுக்கு கீழேயே இருக்கின்றது. அதே போன்று கோதுமை பயிர்ச்செய்கையினுடைய ஒட்டுமொத்த கட்டுப்பாடுகளும் குர்திஷ் படைகளான SDF பயங்கரவாத படைகளுக்கு கீழால் காணப்படுகின்றது. எனவே இப்படியான நிலைமையில் பொருளாதாரத்தினை வளப்படுத்துவதற்காக இந்த வளங்களிலிருந்து பெற்றுக்கொள்ளக்கூடிய லாபத்திலிருந்து 50% லாபத்தினை எங்களுக்கு தாருங்கள் என சிரியாவினுடைய புதிய அரசானது கோரிக்கை விடுத்துள்ளது. இவ்வாறு சிரியாவினுடைய புதிய அரசானது கோரிக்கை விடுத்து ஓரிரு மணித்தியாலங்களுக்குள் அமெரிக்க தரப்பினர் மேலதிக துருப்புக்களை சிரியாவுக்குள்ளே களமிறக்கிவிட்டார்கள். மேலதிக அமெரிக்க படைகளையும் சிரியாவுக்குள்ளே களமிறக்குவதற்கு உத்தரவிட்டுள்ளார்கள். மேலும் இவை தொடர்பான இன்னும் சுவாரஸ்யமான தகவல்களை அடுத்த காணொலியில் பதிவிடுகின்றேன். அடுத்து நேற்றைய தினம் சிரியாவின் லட்டக்கியா பிரதேசத்திலே SDF பயங்கரவாதிகளுக்கு எதிராக தாக்குதல் ஒன்று மேற்கொள்ளப்பட்டுள்ளது. சிரியாவின் முன்னாள் அரசு ராணுவ வீரர்கள் ஒன்றிணைந்து இந்த தாக்குதலை மேற்கொண்டுள்ளார்கள். இந்த தாக்குதலிலே 17 SDF பயங்கரவாதிகள் அளிக்கப்பட்டுள்ளார்கள். சிரிய அரசு ராணுவத்தினுடைய அதிகளவான படைகள் சரணடைந்து விட்டாலும் சிரிய அரசு ராணுவத்தில் இருக்கக்கூடிய சில முக்கியமான படைகள் இன்னும் சரணடையவில்லை. அவர்கள் லட்டக்கியா மற்றும் டோட்டஸ் ஆகிய பிரதேசங்களில் மறைந்து வாழ்கின்றார்கள். இவ்வாறு மறைந்து வாழக்கூடிய சிரியாவின் முன்னாள் அரசு ராணுவ வீரர்களே இந்த தாக்குதலை மேற்கொண்டு 17க்கும் அதிகமான SDF பயங்கரவாதிகளை அளித்துள்ளார்கள். இதைத் தொடர்ந்து இன்று காலை குறித்த பிரதேசத்திற்கு SDF பயங்கரவாதிகள் குவிக்கப்பட்டுள்ளார்கள். தற்போது குறித்த பிரதேசத்திலே மோதல்கள் இடம்பெற்று வருகின்றன. வெஸ்ட் பேங்க் பிரதேசத்தில் பதற்ற நிலைமையானது உச்சக்கட்டத்தினை அடைந்துள்ளது. கடந்த 6 மாதங்களுக்கு முன்பே இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு ராணுவம் வெஸ்ட் பேங்க் பிரதேசத்தில் இருக்கக்கூடிய பலஸ்தீனிய போராளிகளை கட்டுப்படுத்துவதற்காகவும் வெஸ்ட் பேங்க் பிரதேசத்தினை முழுமையாக தங்களுடைய கட்டுப்பாட்டுக்கு கீழால் கொண்டு வருவதற்காகவும் 5க்கும் அதிகமான இராணுவ படைப்பிரிவுகளை களமிறக்கியிருந்தது. காசாவிலே யுத்தம் ஆரம்பிக்கப்பட்டதிலிருந்து வெஸ்ட் பேங்க் பிரதேசத்தில் இருக்கக்கூடிய பலஸ்தீனிய போராளிகள் ஒவ்வொரு நாளும் உச்சக்கட்ட தாக்குதல்களை மேற்கொண்டு வந்தார்கள். வெஸ்ட் பேங்கினுடைய ஜெனின், ஜூபாஸ், துல்கராம், நப்லஸ், ரமல்லா ஆகிய பிரதேசங்களிலேயே இந்த தாக்குதல் தொடர்ச்சியாக இடம்பெற்று வந்தன. இவற்றை கட்டுப்படுத்துவதற்காகவே இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு அதிகளவான படைப்பிரிவுகளை வெஸ்ட் பேங்க் பிரதேசத்தில் களமிறக்கியது. மேலும் வெஸ்ட் பேங்க் பிரதேசத்தினுடைய ஒவ்வொரு நகரங்களையும் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு முழுமையாக சிதைத்தது. பலஸ்தீனிய மக்களுடைய பொருளாதாரத்தை சிதைப்பதற்காக கடைகளையும் கட்டிடங்களையும் தரைமட்டமாக்கியது. மேலும் ட்ரோன்களை பயன்படுத்தி சில வான்வழி தாக்குதல்களை மேற்கொண்டிருந்தது. இப்படியான நிலைமையிலேயே கடந்த 3 வாரங்களுக்கு முன்பு வெஸ்ட் பேங்க் பிரதேசத்தையும் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்புடன் ஒன்றிணைத்துக் கொள்வதற்கான திட்டங்கள் முன்வைக்கப்பட்டிருந்தன. டொனால்ட் ட்ரம்ப் ஜனாதிபதியாக பதவியேற்று முதல் 2 வாரங்களுக்குள்ளேயே வெஸ்ட் பேங்க் பிரதேசத்தினை இஸ்ரேலிய ஆக்கிரமிப்புக்கு பரிசாக வழங்கப் போவதாகவும் தகவல்கள் வெளியாகி இருந்தன. இதற்காக டொனால்ட் ட்ரம்பினுடைய தரப்பினர் எல்லா விதமான வேலை திட்டங்களை முன்னெடுத்து வந்தார்கள். வெஸ்ட் பேங்க் பிரதேசத்தை எப்படியாவது இஸ்ரேலிய ஆக்கிரமிப்புடன் முழுமையாக ஒன்றிணைத்து விட வேண்டும் என்றும் எல்லா விதமான வேலை திட்டங்களையும் முன்னெடுத்திருந்தார்கள். இதனால் கடந்த 3 வாரமாக வெஸ்ட் பேங்க் பிரதேசத்திலே பலஸ்தீனிய போராளிகள் அவர்களுடைய தாக்குதல்களுடைய வீரியத்தையும் எண்ணிக்கைகளையும் அதிகரித்திருந்தார்கள். இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு போர் வாகனங்களுக்கு எதிராகவும் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு படைகளுக்கு எதிராகவும் உச்சக்கட்ட வெடிகுண்டு தாக்குதல்களையும் துப்பாக்கி சூடு தாக்குதல்களையும் மேற்கொண்டிருந்தார்கள். இந்த தாக்குதல்களுக்கு அமைவாக கடந்த 3 வாரத்திற்குள் 20க்கும் அதிகமான இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு சிப்பாய்கள் அளிக்கப்பட்டும் படுகாயங்களுக்கு உள்ளாக்கப்பட்டிருந்தார்கள். அதே நேரம் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பின் தாக்குதல்களினால் 8 பலஸ்தீனிய போராளிகள் வீரமரணம் அடைந்திருந்தார்கள். மேலும் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு ராணுவத்தினால் கடந்த 3 வாரமாக பலஸ்தீனிய போராளிகளின் தாக்குதல்களை தடுத்து நிறுத்த முடியவில்லை. இதைத் தொடர்ந்து இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு ராணுவம் கைகூலி அப்பாசுடன் சில பேச்சுவார்த்தைகளை மேற்கொண்டிருந்தது. அதே போன்று அமெரிக்க தூதரும் கைகூலி அப்பாசுடன் சில பேச்சுவார்த்தைகளை மேற்கொண்டிருந்தார். இந்த பேச்சுவார்த்தைகளின் போது பலஸ்தீனிய அதிகார சபையினுடைய பாதுகாப்பு படைகளுக்கு சம்பளங்கள் வழங்க முடியவில்லை என்றும் பலஸ்தீனிய அதிகார சபையினுடைய நிதியானது முழுமையாக காலியாகி விட்டதாகவும் கைகூலி அப்பாஸ் அமெரிக்க தூதரிடம் குறிப்பிட்டிருந்தார். இதைத் தொடர்ந்து பலஸ்தீனிய அதிகார சபையில் இருக்கக்கூடிய படைகளுக்கு சம்பளத்தினை வழங்குவதற்கான ஏற்பாடுகளை மேற்கொள்வதாக அமெரிக்க தூதர் தெரிவித்திருந்தார். இதற்கமைவாக இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு ராணுவம் பலஸ்தீனிய அதிகார சபையினுடைய படைகளுக்கு தொடர்ச்சியான சம்பளத்தினை வழங்குவதற்கு இணங்கியுள்ளார்கள். எனவே இந்த பேச்சுவார்த்தைகளை தொடர்ந்து ஜெனின் பிரதேசத்தில் இருக்கக்கூடிய பலஸ்தீனிய போராளிகளை முழுமையாக அழிப்பதற்காகவும் அவர்களை முழுமையாக முடக்குவதற்காகவும் கைகூலி அப்பாஸ் பலஸ்தீனிய அதிகார சபையினுடைய படைகளுக்கு உத்தரவிட்டுள்ளார். இதற்கமைவாக தற்போது பலஸ்தீனிய அதிகார சபையினுடைய படைகளும் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு ராணுவமும் ஜெனின் பிரதேசத்திலே அடுத்த கட்ட தாக்குதல்களையும் வேலை திட்டங்களையும் முன்னெடுத்து வருகின்றார்கள். இவ்வாறு நேற்றிரவு கைகூலி அப்பாஸ் இந்த உத்தரவை வழங்கியதும் வெஸ்ட் பேங்க் பிரதேசத்திலே பதற்ற நிலைமையானது உச்சக்கட்டத்தை அடைந்துள்ளது. அப்பாஸினுடைய இந்த முடிவை எதிர்த்து போராட்டங்களும் மேற்கொள்ளப்பட்டுள்ளன. மேலும் ரமல்லா பிரதேசத்தில் இருக்கக்கூடிய பலஸ்தீனிய இளைஞர்கள் கைகூலி அப்பாஸின் பாதுகாப்பு படைகளுக்கு எதிராக தாக்குதல்களை மேற்கொண்டுள்ளார்கள். அதே போன்று
ஜெனின் பிரதேசத்திலும் பலஸ்தீனிய அதிகார சபையினுடைய பாதுகாப்பு படைகளுக்கு எதிராக தாக்குதல்கள் மேற்கொள்ளப்பட்டுள்ளன. இன்று காலையிலிருந்து சுல்கராம், நப்லஸ் ஆகிய பிரதேசங்களிலும் உச்சக்கட்ட தாக்குதல்கள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன. எனவே தற்போது வெஸ்ட் பேங்க் பிரதேசத்தினுடைய நிலைமையானது உச்சக்கட்ட பதற்றமான நிலைமைக்கு தள்ளப்பட்டுள்ளது. இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு வெஸ்ட் பேங்க் பிரதேசத்தினை இணைத்துக் கொள்வதற்கான வேலை திட்டங்களை ஆரம்பித்திருப்பதனால், கைகூலி அப்பாஸும் இதற்கு முழுமையான ஆதரவை வழங்கியிருப்பதனால் அதிகளவான பலஸ்தீனிய போராளிகள் அவருடைய தாக்குதலுடைய வீரியத்தையும் அதிகரித்து வருகின்றார்கள். எனவே இந்த காணொலி தொடர்பான கருத்துக்களை பதிவிடுங்கள். அடுத்த காணொலியை விரைவாக பதிவிடுகின்றேன். தொடர்ந்து என்னுடன் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.